Welcome to the world of AI. Let's learn, explore, and create. நம்ம இன்னைக்கு வந்து கிளாட்ல நம்மளுடைய ஒர்க்குக்கு ரிலேட்டடா பிளக்கின்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிளக்கின்ஸ்னால் என்னன்னு சொல்லல. பிளக்கின்ஸ்னா ஒரு பண்டில் ஆஃப் பேக்கேஜ். அது வந்து ரிலவெண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா பிளக்கின்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே பிளக்கின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌஸ் பிளக்கின்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் பிளக்கின்ஸ்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டைட்டில், அதாவது ஆந்த்ரோபிக் ரிலேட்டடாக டைட்டில் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டிசைன் ரிலேட்டடாக வேணுமா, இல்லை ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடாக வேணுமா, மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக, என்ஜினியரிங், இந்த டேட்டா, அப்புறம் ஃபைனான்ஸ், பிடிஎஃப், இது மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ டூ சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பிளகின்ஸ் பேக்கேஜாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி மோஸ்ட்லி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அது உங்களுக்கு கேட்சியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளகின்ஸ்ல வந்து ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இந்த ஸ்மால் பிஸ்னஸ்ங்கிற பண்டில்குள்ளே வந்துடும். ஸோ கேன்வா கிரியேட்டர், கேஷ் ஃப்ளோ ஸ்னாப்ஷாட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது கேட்சியாக இருக்குங்கிறது கிளிக் பண்ணலாம். இதில் வந்து பிளான், பேரோலு, அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கனெக்டர்ஸ் பாருங்கள். இதில் கனெக்டர்ஸ்க்கு நம்ம செப்பரேட்டாக போய் பண்ணுவோம். நமக்கு எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கின்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இது கூடயே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு குயிக் புக்கு, பேபால், இது வந்து பேமெண்ட் ரிலேட்டடாக, அப்புறம் ஸ்லாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, எவ்ரிதிங் இது கவர் பண்ணிடும். பட் ஆனால் இந்த பிளக்கின்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. ஸோ நம்ம ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் பிஸ்னஸ் என்னோடது. ஸோ நான் டைரெக்டாக போய் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் பிளக்கின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை வந்து நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் வந்து என்ன பண்ணேன்னு பாருங்கள். இப்போ என்னோடது வந்து இதில் இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், கிராஃபிக்ஸ் செட்டிங் ஸ்டுடியோ வந்து வைப் கோடிங் மூலிமா கிளவுட்லேயே வந்து டெவலப் பண்ணது. இந்த கிளவுட்லேயே டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசைனு, அப்புறம் இதில் என்னென்னலாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு விட்டுருங்க. ஸோ வெப் கண்டென்ட் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆக்சசிபிலிட்டி ஆடிட், இது வந்து நம்ம டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் கெட் ஸ்ட்ரக்சர், ஃபீட்பேக் ஆன் டிசைன், அதுக்கப்புறம் ஜென்ரேட் டெவலப்பர், ஹேண்ட் ஆஃப் ஸ்பெக் ஃபார் மை ஃபிக்மா ஃபைல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃபிக்மாங்கிறது ஒரு வெப்சைட் டிசைனுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலு. ஸோ அந்த இதில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்ன கனெக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஃபிக்மான்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபிக்மா தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்லாக், லீனியர், ஆஸ்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அது என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அது இதை வந்து எதனால் பிளக்கின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நான் எனக்கு ரிலேட்டடா இருக்குன்னு நான் இந்த டிசைனுங்கிறத செலக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து இந்த ஆல்ரெடி வைப் கோடிங் மூலியமா நம்ம வெப்சைட்ட டெவலப் பண்ணிட்டோம். ஸோ இப்ப டெவலப் பண்ணதுக்கு நம்ம இதுல ஏதாவது அட்வான்ஸ்மென்ட் ஏதாவது பண்ணலாமா? இல்ல வந்து இதுல ஏதாவது வந்து நம்ம யூஐ ரிலேட்டடா இன்னியும் கஸ்டமைஸ்டா பண்ணி கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் இனி ஏதாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு இருக்கிறப்போ, நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டேன், கிளவுட் கிட்டயே கேட்டேன் டைரக்ட்டா வந்து. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் தான் வந்து லைவ் போயிருச்சு இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாவே லைவ் போயிருச்சு. ஸோ லைவ் போனங்காட்டிக்கு, அ இப்ப நான் என்ன பண்ணிட்டு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அந்த இதில டிசைன சூஸ் பண்ணலாமா? இல்ல ஸ்மால் பிசினஸ் சூஸ் பண்ணலாமா? இது மாரிலாம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஸ்மால் பிசினஸ் ரிலேட்டடா தான் நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்போ நான் இதிலேயே கேட்டேன். ஏன்னா இதுக்கு கிளாடுக்கு வந்து ஐடியா இருக்கு. நம்ம கிராஃபிக்ஸ் செட்டிங் ஸ்டுடியோ வந்து வைப் கோடிங்ல டெவலப் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு எந்த பிளக்கின்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத அதுகிட்டயே கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இங்க இன்புட் குடுத்திருந்தேன். ஸோ வாட் பிளக்கின்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் தி கிராஃபிக்ஸ் செட்டிங் ஸ்டுடியோ சைட் அப்படின்னோனையும், அது ஃபுல்லாவே செக் பண்ணுச்சு. இது மாரி ஃபுல்லா செக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுச்சு. பேஸ்ட் ஆன் வாட் ஐ நோ அபௌட் யுவர் சைட். சூப்பர்பேஸ் வந்து பேக் எண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்ல வந்து புக்கிங்க்கும், டேஷ்போர்டுக்கும் இருக்கு ஆப்ஷன்ஸ். நம்ம ரியாக்ட், அப்புறம் டெயில்விண்ட்,
அப்புறம் Framer Motion, GitHub Repo இது எல்லாமே வந்து மேப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எல்லாமே செக் பண்ணது நம்மளுக்கு சொல்லிருச்சு. இதுல நமக்கு சஜெஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, Git Kraken அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஏன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் சொல்லுது பாருங்க. ப்ராபப்லி த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ஸ் யூ ஆல்ரெடி மேப்ட் த சைட் GitHub. அதாவது GitHubல தான் நம்மளோட கோட் இருக்கு. ஸோ GitHub ரெப்போ இருக்குங்கிறத சொல்லிருச்சு. ஸோ ரெப்போ ஆஸ் அ ப்ராஜெக்ட் கன்டென்ட், this plugin gives live access to commits, branches, PRs, and issues on the repo. So, given how much of the recent work has been iterative, JS debugging. So, this would let me check what actually changed between sessions instead of guessing from memory. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதுலேருந்து கோட் ஜென்ரேட் பண்ணிருவோம். அப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸா வந்து நம்ம குடுத்து, குடுத்து ஒரு கோடு வந்து நம்ம அதுக்கு திருப்பி, திருப்பி குடுத்துட்டே இருப்போம். அப்போ வந்து நம்ம எதை கமிட் பண்ணியிருக்கோம், எது லைவ்ல இருக்குங்கிறது வந்து கிளாடுக்கு சுத்தமா தெரியாது. அப்போ நம்ம இது எதை கமிட் பண்ணியிருக்கோம், எது கிளாடுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ, அது பாட்டுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த இஷ்யூஸோ, இல்ல வந்து அடுத்தடுத்த என்ஹான்ஸ்மென்ட் ரிலேட்டடா வந்து நம்ம குடுக்கும்போது, அது ப்ராசஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சில டைம் நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. முன்னாடி ஒரு இது ஆட் பண்ண ஃபியூச்சர் வந்து இதில ஆட் பண்ணாம போறக்கு. ஸோ அதுனால வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த இதைய வந்து நீங்க பிளக்கின்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு இதனால வந்து நான் டைரக்ட்டா போய் என்ன லைவா இருக்குங்கிற கோட செக் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க குடுக்குற அந்த என்ன கமிட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நான் வந்து என்ஹான்ஸ்மென்ட் ரிக்வெஸ்ட்டோ, இல்லாட்டி வந்து இஷ்யூஸோ அது எல்லாமே என்னால வந்து கரெக்ட்டா அக்யூரஸியா குடுக்க முடியும்னு சொல்லுச்சு. ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸ்ங்கிறது நல்லா தெரிஞ்சு. அப்புறம் அதுவே வந்து சொல்லுது Figma ரிலேட்டட் ஒரு சஜஷன் சொல்லுது. ஸோ வொர்த் இட்ஸ் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வயரிங் இன் தி ரியல் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் ப்ராடக்ட் ஃபோட்டோஸ வந்து நம்ம அ இது ஆட் பண்ணும்போது, இந்த மாரி குர்த்தி, கிட்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும்போது, வாண்டட் டு ஆட் and if you ever mock up layouts before building them, this bridges design files straight into code. If you are designing directly into the browser code strip, நம்ம வந்து ஆல்ரெடி இது டைரக்ட்லி ப்ரௌசர்ல வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம இது பண்றோம். ஸோ அதனால நம்ம இது வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் ஆனா இது ஒர்த் நம்ம இது மாரி ஆட் பண்ணும்போதுங்கிற மாரி சஜஷன் சொல்லுச்சு. ஸோ சூப்பர்பேஸ் ஆல்ரெடி டிபியா இருக்கிறங்காட்டிக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சூப்பர்பேஸோட எம்சிபி டூல் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அதுக்கு வந்து வேண்டியது இல்லைன்னுருச்சு. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் செக் பண்ண சொல்லுது. இட் இஸ் அ பண்டில். அதாவது வந்து ஒன்ஸ் ஐ ஸ்கிப் த ஜெனரல் டிசைன் பிளக்கின் அப்படின்னு சொல்லுச்சு. பண்டில்ஸ் Figma வித் Slack, Notion, அப்புறம் Asana, அப்புறம் வந்து Jira, தட் டு நாட் ஃபிட் அ சோல் பில் லைக் திஸ். அது நம்மளுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ அது கடைசியா என்ன கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா, கோ ஹெட் வித் Git Kraken ஸோ ஐ கேன் புல் ரியல் கமிட் ஆர் இஷ்யூ ஹிஸ்டரி ஃப்ரம் தி ரெப்போ. ஸோ இதுக்கு வந்து இஷ்யூ என்ன இருக்கு, அந்த ஹிஸ்டரி எல்லாமே நான் பார்த்துக்க முடியும், பண்ண முடியுமான்னு கேட்டுச்சு. நம்ம அதுக்கு வந்து கோ ஹெட் அண்ட் செட் அப் Git Kraken அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க, கிறிஸ்டல் கிளியரா வந்து என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணுங்கிறது பிக் பண்ண முடியும். இப்ப நீங்க சப்போஸ் ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராடக்ட் வச்சு அந்த ப்ராடக்ட்ட என்ஹான்ஸ்மென்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போணும். இதுக்கு வந்து பிளக்கின்ஸ் ஏதாவது ஹெல்ப்ஃபுல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது பண்ணியிருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னா ப்ராடக்ட் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டோம். கிளாடுக்கு தெரியும். ஸோ கிளாடுக்கு தெரியறங்காட்டிக்கு நம்ம அதிலேயே கேட்டுட்டு என்ன சஜெஸ்ட் பண்ணுதோ, அதை வந்து நம்ம நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறப்போ, நம்ம அந்த பிளக்கின் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்தரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ம். தேங்க் யூ ஃபார் த டே.